வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமால போன வருஷம் வெளியான அலங்கு அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சர்வைவல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அகஸ்டியன் ஒரு ரவுடியை நமக்கு காட்டுறாங்க. ரவுடியோட ஆட்கள் இருக்காங்கல்ல, அவனுங்க 3 பேர் எங்க பதுங்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே போய் தூக்கிட்டு வாங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு சீனை நமக்கு காட்டுறாங்க. அந்த 3 பேரையும் ஆளுங்க புடிச்சிடுறாங்க போல, பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. இவங்க 3 பேர் யாரு, எப்படி இங்க மாட்டினாங்கன்றதெல்லாம் கேள்வியா இருக்கு பாத்தீங்களா? இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை தான் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு தர்மா அப்படின்றது மலைவாழ் இனத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. இவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பூஜை பண்றதுக்காக மலையை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. ஆனா புதுசா வந்து ஆபீசர் இருக்காருல, அங்கெல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சரி, அங்கதான் எங்களோட தெய்வம் இருக்கு, நாங்க வேண்டதுக்காக போவோம், நீங்க புதுசுல அதனால தான் தெரியலன்ற மாதிரி ஹீரோ பேசுறாரு. என்னடா என்னையே எதிர்த்து பேசுறன்ற மாதிரி இங்க இருக்க இன்ஸ்பெக்டரும் டென்ஷன் ஆகுறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட மாமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவோட மாமாவும் இவருக்கு ஏத்த மாதிரி பேசுறாரு. சார், தெரியாம பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, நாங்க ரெகுலரா பண்றதுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால இன்ஸ்பெக்டரும் போங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் இருக்காருல, இவங்க கல்லு செம்ம டேஸ்டா இருக்கும்னு சொல்றாரு. அதனால இன்ஸ்பெக்டரும் மேல போனோம்னு நினைக்கிறாரு. நாங்களும் வரலாமான்னு கேக்குறாரு. வாங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுமே படையல் மாதிரிலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கடவுளை எல்லாருமே சேர்ந்த மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருக்குமே உங்க சரக்கெல்லாம் தந்துடுறாங்க. போலீஸுங்களுக்கு குறிப்பா தனியா தந்துடுறாங்க. போலீஸுங்களும் இந்த இடத்துல உட்காந்து சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இடம் பத்திரத்தை வச்சு காசெல்லாம் வாங்கியிருக்காங்க. பையனை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி காசெல்லாம் செலவாயிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி கேரளா பார்டர்ல இருக்க ஒருத்தரை நமக்கு காட்டுறாங்க. ஸ்டார்டிங் அகஸ்டியன் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரை தான் காட்டுறாங்க. அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அணில வரையலாம்னு நினைக்கிறா. ஆனா சின்ன சவுண்ட் கேட்டா கூட அணில் இருக்கு பாத்தீங்களா, கூண்டுல எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்குது. அதனால வீட்டுல சவுண்டே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. எல்லா சவுண்டையும் கட் பண்ணிடுறாரு. அது மூலியமா பொண்ணும் வரைஞ்சிட்டு இருக்கா. அப்ப வெளியே இருந்து சவுண்ட் கேக்குது. இதை கவனிச்சிட்டு இருக்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இப்ப வெளியே சவுண்ட் கேக்குது, இது எப்படி நிறுத்துவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அகஸ்டியனுக்கு ரைட் ஹேண்டா பிலிப்னு ஒரு நபர் இருப்பாரு. பிலிப் போய் கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல வெளியே கேட்டுட்டு இருக்க சவுண்டும் நின்றுது. இது மூலியமா பொண்ணும் ஒரு ஸ்டேஜ்ல வரைஞ்சு முடிச்சிடுறா. அகஸ்டியனை பொறுத்த வரைக்கும் பொழப்புக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. கொஞ்சம் கொஞ்சமா வேலை எல்லாம் பார்த்து இவர் பெரிய ஆளா மாற ஆரம்பிச்சிருவாரு. குறிப்பா ரவுடிசம் தான் பண்ணுவாரு. பிலிப்னு ஒருத்தன் கூட இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவன் மூலியமா தான் இந்த விஷயம் எல்லாத்தையும் இவர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு தமிழ் பொண்ணை பார்த்து இவர் கல்யாணம் பண்ணிருப்பாரு. ரொம்ப வருஷமா இவங்க 2 பேருக்கு குழந்தை இல்லாமயே இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த பெண் குழந்தை மேல இவர் ரொம்ப பாசமா இருப்பாரு. அதாவது சவுண்ட் கேட்காமலாம் பாத்துக்கிட்டாருல, அந்த அளவுக்கு பொண்ணு மேல இவர் பாசமா இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ கூட எப்பவுமே 2 பேர் இருப்பாங்க. ஒரு அண்ணன் பேரு வீரா அப்படின்றது, ஒரு சின்ன பையன் பேரு குணா அப்படின்றது. இவங்க 3 பேருமே வேலை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஏதோ ஒன்னு டிஸ்போஸ் பண்ணணும்ன்ற மாதிரி தான் ஓனர் வர சொல்லியிருக்காரு போல. இவங்களுமே டிஸ்போஸ் பண்ணலான்ற மாதிரி அவர் சொன்ன இடத்துக்கு வந்து மூட்டை எடுக்கிறாங்க. மூட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு இவங்களுக்கு தெரியல. ஏதாவது பண்ணியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இப்ப தோண்டி புதைக்கலாம்னு நினைக்கிறாங்க. புதைக்கலாம்னு நினைக்கும் போது தான் உள்ள நாய் இருக்குன்னு தெரிய வருது. அந்த நாய்க்கு உயிர் இருக்கிறதையும் ஹீரோ கவனிக்கிறாரு. அண்ணா, நாய்க்கு உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இந்த சமயம் தான் புதைக்க சொன்ன நபர் இருக்காருல, இந்த வழியா வந்துட்டு இருக்காரு. என்ன வீரா, இன்னும் புதைக்கலையான்ற மாதிரி கேட்கிறாரு. அண்ணா, நாய்க்கு இன்னும் உயிர் இருக்குன்ற மாதிரி வீரா சொல்றாரு. உயிர் இருக்கதான் செய்யுது, இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி இந்த அண்ணனும் சொல்றாரு. அதாவது இந்த நாய் இருக்குல்ல, குப்பையெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் வியாதி வந்த மாதிரிலாம் இந்த நாய் பிஹேவ் பண்ணிருக்கோம். அதனால தான் விஷத்தை கலந்து கொடுத்து சாவடிச்சிடலாம் நினைச்சிருப்பாரு. இன்னும் அது சாவல போல, நீங்க சாவடிச்சு புதைச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி ஓனர் கிட்ட வீரா ஏத்துக்கிறாரு. ஆனா ஹீரோக்கு சாவடிக்கிறதுல விருப்பமே கிடையாது. அண்ணன், காட்டு பகுதியில விட்டுருவோம், அது பாட்டுக்கு பொழைச்சுக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. வீராவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப குணான்ற பையனும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி காட்டு பகுதியில விட்டுறாங்க. அவங்க வீட்டுக்கு கிளம்பலான்ற மாதிரி போயிடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வரும்போது தான் அந்த நாயம் பின்னாடியே வந்திருக்குன்றது தெரிய வருது. நம்மளே வளர்க்கலான்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. நமக்கே சாப்பாடு இல்ல நாய்க்கு வேற சாப்பாடான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. நம்ம சாப்பிடறதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைப்போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறாங்க. அகஸ்டியனுக்கு கீழே பிலிப்னு ஒரு நபர் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் தான் எல்லா விஷயத்தையும் மேனேஜ் பண்ற வேலையெல்லாம் பாத்துக்கிறாரு. இவருக்கு யாரு குடைச்சல் கொடுத்தாலும் சரி, கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க கதையை முடிச்சிருவாரு. இப்ப கூட ஒருத்தனை சாவடிச்சிட்டாரு. சாக்கோ, இவனை டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஆளு கிட்ட சொல்லி டிஸ்போஸ் எல்லாம் பண்றாரு. இவங்க 3 பேருமே நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த ஓனர் பாக்குறாரு. இவங்க நாயோட தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதை சாவடிக்க தானே சொன்னேன், ஏன் இன்னும் சாவடிக்கலன்ற மாதிரி கேக்குறாரு. உயிரோட இருந்தது, ஏன் சாவடிக்கணும்ன்றதுக்காக விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே சொல்லிட்டாங்க. ஆனா ஓனர் லைட்டா இவங்க மேல கோவப்படுறாரு.
தங்கச்சி அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறாங்க. அந்த நாய் சாப்பிடவே மாட்டேங்குது. நீ வச்சாலாம் சாப்பிடாது, நான் வச்சாதான் சாப்பிடுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ வச்சோன்னா அந்த நாயும் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆனா தங்கச்சி இருக்காங்கல்ல, நீ காட்டு பகுதியில மட்டும் விட்டேன்னு வச்சுக்கோ, அது கண்டிப்பா திரும்பி நம்மள தேடி வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல வரோன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. வராது, பெட்ன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. என் உண்டியல் காசை தந்துடுறேன்னு சொல்றாங்க. இவருமே பெட்டுக்கு ரெடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நாயை இவங்களுமே ஒரு இடத்துல விட்டுறாங்க. அது வர முடியாத அளவுக்கு தூரத்துல விட்டுறாங்க. அது ரொம்ப நேரமா வரல. ஹீரோவும் இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அது வராதுன்ற மாதிரிலாம் தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காசை தான்ற மாதிரி தங்கச்சி கிட்ட இருந்து உண்டியல் காசை வாங்கிடுறாரு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுமே இந்த நாய் கூட ரொம்ப அட்டாச் ஆயிடுறாங்க. அந்த முதலாளியும் பெருசா கண்டுக்க மாட்டாரு. இவங்க நாயை வளர்த்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி விட்டுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட அம்மாவை லாக் பண்ணி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காரு. இப்ப மாமாவும் ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா யானை இருக்கு பாத்தீங்களா, இவங்க தோட்டத்துல இறங்கி இருக்கும். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, வெடிகுண்டை யானை மேல வீசி இருப்பாங்க. யானை வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கும். ஒருவேளை குண்டு பட்டு அதுக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா யார் பதில் சொல்றதுன்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. என் அக்காவோட ஹஸ்பண்ட் யான் அடிச்சுதான் இறந்து போனாரு. அந்த பயத்துல கூட என்னோட அக்கா பண்ணிருக்கலாம், விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் காளி கேக்குறாரு. அவ்வளவு சீக்கிரத்துல விட முடியாதுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சார் நான் பார்த்து கவனிக்கிறேன் சார், விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் காளி கேக்குறாரு. சரி கான்ஸ்டபிள் கிட்ட காசை குத்துட்டு போ அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அந்த யானை மேல பட்டிருந்ததுன்னா என்ன ஆகுறது, ஏமா இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி பையன் கோவப்படுறாரு. படாத மாதிரி தாண்டா நான் தூக்கி எரிஞ்சேன். யானை எல்லாத்தையும் நாசம் பண்ணிருச்சுன்னா நம்ம சோத்துக்கு என்ன பண்றது, அது மூலியமா தான் நமக்கு கொஞ்சம் காசே கிடைக்குது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. அந்த இடத்தையே இவங்க அடமானமா வச்சு காசெல்லாம் வாங்கியிருக்காங்க. அந்த காசை திரும்பி வாங்குறதுக்காக முதலாளி வந்திருக்காரு. எப்பதான் நீ காசை திரும்பி தருவ அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. இவரோட நாயை தான் ஹீரோ வேற வச்சிருக்காரு. அந்த நாய் முதலாளியை பாக்குறதுனால கவனமா ஒளிஞ்சிருக்கு. அவர் கண்ணில் படாத மாதிரி தான் ஒளிஞ்சிருக்கு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் நாய் வெளியே வருது. நம்ம படிப்புக்காக அம்மா நிறைய கடன் வாங்கியிருக்காங்கன்றது இப்பதான் ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப காலேஜ்ல நடந்த விஷயத்த ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா சாப்பாடுல கல்லு வந்திருக்கும். ஹீரோ கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிருப்பாரு. அதுக்கு பிரின்சிபல் இருக்காருல்ல, நீ அந்த மலை கிராமத்துல இருந்து படிக்கிறதுக்காக வந்தவன் தானே, உன் சாப்பாடுல கல்லு எல்லாம் இருந்தது கிடையாதா, இதுக்காகலாம் நீ பிரச்சனை பண்ணுவியா, இதையே காரணமா வச்சு உன்னை நான் சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சாரு கோவமா சொல்லிட்டாரு. இவர் சஸ்பென்ஷன்ல தான் இருக்காரு. இருந்தாலும் அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு இருக்காரு. அம்மா கடன் வாங்கியிருக்காங்கன்னு வேற தெரியுது இல்ல, அந்த கடனை எப்படியாவது நம்ம அடைக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப மாமாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. மாமா இருக்காருல்ல, வேலைக்காக கேரளாக்கெல்லாம் போவாரு. மாமா என்னையும் கூட்டு போ, நானும் கொஞ்சம் சம்பாதிக்கணும், எப்படியாவது கடனை அடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த வேலைலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா, வேணான்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி எனக்கு வேலை வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. அகஸ்டியன் பொண்ணு மேல பாசமா இருப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, பொண்ணோட ஒவ்வொரு பர்த்டே வரும்போது அவங்களோட ஃபுட் பிரிண்ட் எடுத்துருவாரு. அதை போட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணிருவாரு, மாட்டி வச்சுப்பாரு. அந்த அளவுக்கு பொண்ணு இவருக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ வேலைக்கு போறத பத்தி அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. நீ வேலைக்கெல்லாம் ஒன்னும் போக தேவையில்ல, செலவெல்லாம் நான் பார்த்து பண்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இல்லம்மா நான் கண்டிப்பா போக தான் போறேன், என் ஃப்ரெண்ட்ஸும் கூட வராங்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஃப்ரெண்ட்ஸு கூட வருவாங்க. ஆனா மாமாக்கு இங்க வேலை இருக்கும், அதனால மாமா வரலன்ற மாதிரி சொல்லிடுறாரு. என்ட்ரி போடுறதுக்காக ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோவோட நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கு. போன் பேசிட்டு இருக்க பிலிப்க்கு இது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. யாரோட நாய்டா அது, அடிச்சு துரத்துங்கன்ற மாதிரி அடிக்கிறதுக்காகலாம் வராரு. ஹீரோவும் தடுத்துடுறாரு. எங்க நாய் தானே, கூட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கூட்டு போறாரு. கேரளால நிறைய ரப்பர் மரம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இருக்க ரப்பர் எடுக்கிறதா இவங்களோட வேலை போல. இவங்களுமே இந்த இடத்துல வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரீ டைம்ல கொஞ்சம் கேம்லாம் விளையாடுறாங்க. இப்ப மாச கடைசி இவங்க சம்பளத்தை வாங்குறதுக்காக வராங்க. சம்பளத்துல ஒரு பெரிய அமௌண்ட்டை இவர் புடிச்சிட்டு தான் தராரு. என்னென்ன இவ்வளவு அமௌண்ட் புடிச்சிட்டு தரீங்க தாங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. பிலிப்போ அங்க இருந்துகிட்டே என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு. இவங்களுமே பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அவன் தாண்டா வாங்க சொல்றது, அவன்கிட்ட போய் சொல்றீங்க பாரு அப்படின்ற மாதிரி காசு தரவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பக்கத்துல அந்த பிலிப் இருக்கார்ல, அந்த மாதிரிதான் காசை பிடிப்போம், விருப்பப்பட்டா வேலை பாரு, இல்லைன்னா கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோவும் எதிர்த்து எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா கிளம்பிடுறாரு. இப்ப பொண்ணோட 6வது பர்த்டேவா அகஸ்டின் கொண்டாடிடுறாரு. அகஸ்டின் கொஞ்சம் தள்ளி போயிருப்பாரு. பொண்ணு அப்பாவை பார்க்கணுன்ற மாதிரி சொல்றா. போன் பேசிட்டு இருக்க அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பொண்ணு வேகமா போனோன்ற மாதிரி ஓடுறா. அங்க ஒரு கதவு இருக்கும், அந்த கதவை திறக்கிறா. அங்க ஒரு வெறி நாய் இருக்கும். சட்டுன்னு இந்த பொண்ணை கடிக்க ஆரம்பிச்சிருது. இதை பாக்குற ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அகஸ்டியன் வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவருமே வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பொண்ணு அந்த நாய் ஆல்ரெடி கடிச்சிருக்கு. இவருமே வேகமா பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு. இப்ப டாக்டரும் என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ண டாக்டர் இருக்கார்ல, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலே போதும்ன்ற மாதிரி சொல்றாரு.
அதுக்கப்புறம் தான் இவர் இந்த இடத்துல நிம்மதி ஆகுறாரு. காலையில டைம் பொண்ணுக்கு நாய் குலைக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. அப்பா சவுண்ட் கேக்குதுப்பா, எனக்கு பயமா இருக்கு, போய் பாருங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. அகஸ்டியனும் பாக்குறதுக்காக வெளியே வராரு. நாய் எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு ரூம்ல இருந்து தான் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பையன் தான் நாய் மாதிரி குலைச்சிட்டு இருக்கான். என்ன பையன் நாய் மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு ஷாக் ஆகுறாரு. என் பொண்ணுக்கும் அந்த மாதிரி ஆயிடுமான்ற மாதிரி ரொம்ப பயப்படுறாரு. சார் ரொம்ப ரேர் கேஸ்ல தான் அந்த மாதிரி ஆகும், உங்க பொண்ணுக்கு அந்த மாதிரிலாம் ஆகாது, ஆனா நாய் சத்தம் கொஞ்சம் கேட்காம பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல அகஸ்டியனும் ஏத்துக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் அகஸ்டியன் இருக்கார்ல, பிலிப்பையும் ஆளுங்களையும் கூப்பிட்டு பேசுறாரு. அதாவது பாப்பாக்கு நாய் சவுண்ட் கேட்க கூடாது, நாய் சவுண்ட் கேட்காம பாத்துக்கோங்க, இந்த ஊர்ல இருக்க எல்லா நாயும் காலி பண்ணுங்க புடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிலிப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப நிறைய பேருக்கு காசு தந்துடுறாங்க, எந்த நாயை பார்த்தாலும் காலி பண்ணுங்க, எந்த நாயை பார்த்தாலும் லாக் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டுவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆளுங்களும் சரின்ற மாதிரி பிரிஞ்சு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இத பத்திலாம் ஹீரோக்கு தெரியாது. இப்ப ஹீரோவை பாக்குறதுக்கு மாமா வந்திருக்காரு. மாமா எப்போ வந்தீங்க, இருங்க கடைக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. போற வழியில தான் நிறைய நாய் செத்து இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. இப்ப கடைக்கார அண்ணன் கிட்ட என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அகஸ்டியனோட பொண்ண நாய் கடிச்சிருச்சான், அதனால தான் ஊர்ல இருக்க எல்லா நாயும் சாவடிச்சிட்டு இருக்காங்க, நீ நாய் வளர்த்தா கொஞ்சம் கவனமா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப இவருமே சாப்பாடுலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. எப்பவுமே அந்த நாய்க்கு ஃபர்ஸ்ட் தான் இவர் சாப்பிடுவாரு. நாயை தேடினா நாய் இல்லன்னு தெரிய வருது. நாய் எங்க போச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஷாக் ஆகுறாரு. வாங்க தேடலான்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இவருமே தேடுறதுக்காக போறாரு. ஒவ்வொரு இடமா தேடுறாங்க, எங்கேயுமே நாய் கிடைக்க மாட்டேங்குது. அப்ப குணான்ற பையன் இருக்கான்ல, இங்கதான் நாய் இருக்குன்ற மாதிரி சொல்றான். அந்த நாய் செத்த மாதிரி இருக்கு. இவங்களுமே பக்கத்துல வந்து பாக்குறாங்க. பக்கத்துல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க நாய் இல்லன்னு தெரியுது. இவங்க நாய் எங்கன்ற மாதிரி இவங்க மேற்கொண்டு தேடிட்டு இருக்காங்க. நாய் பிடிக்கிற வண்டி இருக்குல்ல, நிறைய நாயை பிடிச்சு கொண்டு போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுமே அந்த வண்டியை ஃபாலோ பண்றாங்க. பிலிப் இருக்கிற இடத்துக்கு தான் அந்த வண்டி வருது. பிலிப் எல்லா நாயையும் இந்த இடத்துல சாவடிக்க போறாரு போல. இது தெரிஞ்சோட இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க நாய் இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. எங்க நாய் இருக்குன்னு விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் விட முடியாது, பேசாம கிளம்புங்கன்ற மாதிரி பிலிப் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ போகாம இங்கேயே நின்னுட்டு இருக்காரு. இதனால கோவப்பட்ட பிலிப் இருக்காருல, இவர் கண் முன்னாடியே ஒரு நாயை வெட்டுறாரு. ரத்தம்லாம் பீச்சிட்டு அடிக்குது. இப்ப வேற ஒரு நாயை வெட்டின, இங்கே இருந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன் கண் முன்னாடியே உன் நாயை வெட்டுவேன்னு சொல்லிட்டாரு. அப்பயும் ஹீரோ போக மாட்டாரு. இதனால பிலிப்பும் அவன் நாயை எடுத்துட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவோட நாயை வெட்டலான்ற மாதிரி கத்திய ஓங்குறாரு. அதுக்குள்ள ஹீரோ தடுத்து சண்டை போடுறாரு. ஹீரோ சண்டை போடுறதுனால ஃப்ரெண்ட்ஸுமே சண்டை போடுறாங்க. இப்ப அந்த கேங்குக்கும் இந்த கேங்குக்கும் மாத்தி மாத்தி சண்டைலாம் நடக்குது. அந்த சண்டையில இவர் பிலிப்பை போட்டு அடிச்சிடுறாரு. கோவத்துல பிலிப் இருக்காருல, ஹீரோவை கொல்றதுக்கே ட்ரை பண்றாரு. கத்தியை வச்சு இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்காரு. ஹீரோ இவரை காப்பாத்திக்கிறதுக்காக கத்தியை வச்சு அவரை வெட்டிடுறாரு. அவரோட கையே துண்டிக்கப்பட்டது. ஹீரோவும் இதை பார்த்து பயந்துடுறாரு. உடனே மாமா கிட்ட போனோன்ற மாதிரி இவங்க 3 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அகஸ்டியனுக்கு இப்பதான் பிலிப்போட கையை வெட்டப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இப்ப அகஸ்டியன் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அவங்கள விடாதீங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பாலன்னு ஒரு நபர் இந்த ஊர்ல இருப்பாரு. மாமாக்கு தெரிஞ்சவரா இருப்பாரு. இப்ப மாமா இவங்க 3 பேரையும் இங்கதான் கூட்டு வந்திருக்காரு. அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவனுங்க கண்டிப்பா விட மாட்டாங்க, நீங்க எப்படியாவது தப்பிச்சு போங்க, அவனுங்க இந்த இடத்த கண்டுபிடிச்சு வரக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பாலன் வீட்டுல அவங்க 3 பேர் பதுங்கி இருக்காங்கன்ற தகவல் உங்களுக்கு கிடைச்சிருது போல. கிடைச்சிருச்சுன்னா இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, போய் தூக்குங்கன்ற மாதிரி அகஸ்டியன் சொல்றாரு. இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சாக்கோன்றவர் தலைமையில தான் எல்லாருமே வராங்க. ஆனா பாலன் அவங்க 3 பேருமே இங்கெல்லாம் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் இங்க இருந்து கிளம்பி போயிருக்காங்கன்னு சாக்கோக்கு தெரிய வருது. அவனுங்க இந்த எல்லையை தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லையில ஆளுங்களோட நின்னுட்டு இருக்காரு. இவங்களுமே எல்லையில பஸ் ஏறி போயிடலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா இவனுங்க ஒவ்வொரு வண்டியா செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க செக் பண்ணாம ஒரு பஸ் தாண்டி வருது. அந்த பஸ்ல சைலண்டா ஏறிடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப அந்த பஸ்ல வேகமா இவங்க எல்லாருமே ஏறிடுறாங்க. அப்பன்னு பார்த்து சாக்கோ இந்த பஸ்ஸை பார்த்துட்டாரு. அந்த பஸ்ல இருக்காங்களா போய் பாருன்ற மாதிரி ஆளு கிட்ட சொல்லிட்டாரு. ஆளும் பாக்குறதுக்காக வராரு. அதுக்குள்ளேயே பஸ்ஸை எடுத்துடுறாங்க. அப்பா தப்புச்சோன்ற மாதிரி இவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எடுத்த பஸ் இப்ப ரிவர்ஸ்ல வர ஆரம்பிக்குது. ஆக்சுவலா இந்த பஸ் திரும்பி ஊருக்குள்ளதான் போக போது போல. போர்டெல்லாம் மாத்திடுறாங்க. திரும்பி ஊருக்குள்ள இந்த பஸ் போயிட்டு இருக்கு. இங்கதான் வருது, செக் பண்ணலான்ற மாதிரி ஆளு நினைச்சிட்டு இருக்காரு. திரும்பி ஊருக்குள்ள போறதுனால இவங்களுமே பயத்துல வேகமா இறங்கிடுறாங்க. இப்ப மாமாவும் பாலனுக்கு கால் பண்ணி என்ன பண்றதுன்னு கேக்குறாரு. அவங்க எல்லாருமே ரொம்ப கோவத்துல இருக்காங்க. ஊர் முழுக்க தேடுவாங்க, நீங்க காட்டு பகுதி வழியா தான் உங்க ஊருக்கு போய் ஆகணும், வழி தெரியுமான்னு கேக்குறாரு. தெரியாதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. ஆனா மாமாக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இந்த இடத்துல காட்டு வழியா போவாரு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மாமாவும் இந்த இடத்துல சொல்றாரு. அகஸ்டியனை நாயெல்லாம் வேட்டையாடிட்டு இருக்காருல, அது சட்ட ரீதியா தப்பு. ஒரு ஆபீசர் லேடியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இதெல்லாம் தப்பு சார், இதுக்கப்புறம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படிதான் பண்ணுவேன், முடிஞ்சதை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இவர் தெனாவட்டா பேசுறாரு. அகஸ்டியனுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு போலீஸ் இருப்பாரு. அந்த போலீஸுமே பொண்ணுக்கு நடந்திருக்க விஷயத்தை பத்தி சொல்லிட்டாரு. ப்ளீஸ் மேடம், நீங்க பெரிய இஷ்யூவா மாத்தாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க மனசை மாத்துறாரு. கஞ்சாலாம் விக்கிற ஒரு கேங் இருக்கும். அவங்க தான்
எல்லாம் காட்டு வழியா போவாங்க போல. இப்ப மாமா இவங்கள பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. காட்டு வழியா எப்படி எங்க ஊருக்கு போவீங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே வழிய சொல்லிடுறாங்க. எதுக்காக கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன்ற மாதிரி மாமாவும் சமாளிச்சுட்டு கிளம்புறாரு. இப்ப அந்த ஊர்ல இருக்க நபர் இருக்கார்ல, இந்த ஊர்ல இருக்க இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வராரு. அவனுங்க 3 பேர் வந்தா எங்க கிட்ட திரும்பி ஒப்படைக்கணும், அதுக்குதான் இந்த காசு, அவனுங்க இருக்க இடத்த சொன்னா கூட போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி கண்டிப்பா சொல்றேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப அகஸ்டியனோட பொண்ணு கொஞ்சம் பெட்டர் ஆயிடுறாங்க. டாக்டரும் வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டாரு. இவருமே பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. சாக்கோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த கஞ்சாவை கொண்டு போறவங்க கிட்ட விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது அவங்களுமே வழியை கேட்டதை பத்தி சொல்றாங்க. இவங்க 4 பேருமே அந்த நபர் சொன்ன வழியா தான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப சாக்கோக்கும் இந்த வழி தெரியும்ல, அவங்க 4 பேரை பிடிக்கிறதுக்காக சாக்கோவும் ஆளுங்களோட வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்கள பாத்துறாரு. வேகமா துரத்தலாம் ஆரம்பிக்கிறாரு. அவங்க 4 பேர் இருக்காங்கல்ல, ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு இவங்களை கிராஸ் பண்ணி பாம்பு போகுது. இவங்க எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. நல்ல வேலையா பாம்பு எதுவுமே பண்ணாம போயிருது. இவங்களுமே வேகமா கிளம்பலான்ற மாதிரி கிளம்புறாங்க. அப்படி கிளம்ப போகும்போது இந்த கேங்க சேர்ந்தவங்க பாத்துடுறாங்க. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கன்னை வச்சு ஷூட் பண்ணலாம் ட்ரை பண்றாங்க. அதை மீறியும் அந்த கேங்க கிட்ட இருந்து இவங்க 4 பேர் தப்பிச்சு ஒளிஞ்சுக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் ஹீரோவோட அம்மா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. பக்கத்துல கூப்பிட்டு பேசுறாரு. உன் பையன் ஊர்ல இருந்து வந்தான்னு வச்சுக்கோயேன், உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. அதுக்கு சரியா பதில் சொல்லாம இவர் கிளம்பி போயிடுறாரு. அகஸ்டின் ஏகப்பட்ட நாய்கள் எல்லாம் கொன்னுட்டு இருக்காரு பாத்தீங்களா, இது நியூஸாவே மாறிடுது. போலீஸ் சமாளிக்கணும்னு பயங்கரமா ட்ரை பண்ணிருப்பாரு. அதை மீறியும் இது நியூஸா மாறிடுது. இப்ப போலீஸுமே அகஸ்டியன் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. நீ இவ்வளவு நாள் சேர்த்து வச்ச பேர் எல்லாம் ஒரே நாள்ல போயிடும், இந்த விஷயத்தை இதோட நிறுத்து, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. அகஸ்டியனோட பொண்ணு இப்ப நல்லாவே பெட்டர் ஆயிட்டாங்க. என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் அகஸ்டியன் யோசிக்கிறாரு. இப்ப இவங்க 4 பேர் நடந்து வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அப்ப மதம் பிடிச்ச மாதிரி ஒரு யானையை பாக்குறாங்க. பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த யானை தான் உன்னோட அப்பாவை கொன்னுது அப்படின்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. யானை ரொம்ப டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு, அமைதியா போனா எதுவும் பண்ணாது, நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே அப்படியே அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க வர வழியில குகை மாதிரி ஒரு பகுதி இருக்கு. இந்த இடத்துல சேஃபா ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே அந்த குகைக்குள்ள இறங்கிடுறாங்க. இப்ப நெருப்பெல்லாம் பத்த வச்சிடுறாங்க. பலாக்கொட்டை கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ கூட வீரான்ற ஒரு அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு குழந்தை பிறக்க போகுது. பிறக்கிற குழந்தைய பாத்துருவானா இல்ல அதுக்குள்ள ஏதாவது ஆயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பாத்துருவன்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிட்டீங்க, உங்களுக்கு குழந்தை குட்டின்னு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் அவர் கிண்டலா சொல்றாரு. அவர் கிண்டலா தான் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் மாமா இந்த இடத்துல எமோஷனல் ஆயிடுறாரு. ஆக்சுவலா மாமாக்கு ஒரு பொண்ணு பிறந்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு 2 வயசு இருக்கும் போது திடீர்னு ப்ராப்ளம் வந்திருக்கும். சரியான நேரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடிஞ்சிருக்காது. அதனால அந்த பொண்ணு இறந்து போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு குழந்தையே பிறந்திருக்காது. அதை நினைச்சுதான் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. மாமா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னன்ற மாதிரி வீரா சொல்லிட்டாரு. நீ விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு எனக்கு தெரியும்டா, நான் தப்பெல்லாம் எத்துக்கல அப்படின்ற மாதிரி மாமாவும் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இப்பதான் அம்மாக்கு பையன் மாட்டிருக்க பிரச்சனையை பத்தி எல்லாம் தெரிய வருது. ஒரு அண்ணன் சொல்லி தான் இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்திருக்கும். இப்ப அம்மாவும் வேகமா வீட்டுக்குள்ள போய் ஒரு கற்பூரத்தை எடுத்துட்டு வந்து வெளியே ஏத்துறாங்க. கருப்பா நீ தான் என்னோட பையனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் வேண்டிட்டு இருக்காங்க. இப்ப பிலிப்மே ஹாஸ்பிட்டல்ல கண் முழிச்சிடுறாரு. சாக்கோ கண்டுபிடிச்சியா இல்லையான்னு கேக்குறாரு. காட்டு பகுதியில தேடிட்டு இருக்கேன், கண்டிப்பா மாட்டுவாங்கன்ற மாதிரி சாக்கோ சொல்றாரு. எப்படியாவது கண்டுபிடிச்சிரு அப்படின்ற மாதிரி பிலிப்பும் இந்த இடத்துல சொல்றாரு. இவங்க எல்லாருமே ஒரு குகைக்குள்ள இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த இடத்தை நோக்கி ஆளுங்க வர மாதிரி சவுண்டு கேக்குது. அதனால நெருப்பை வேகமா அணைச்சிடுறாங்க. இப்ப வந்தவங்க உள்ள யாராவது இருக்காங்களான்ற மாதிரிலாம் செக் பண்றாங்க. அவனுங்க கிட்ட டார்ச் இருக்கும், அடிச்செல்லாம் பாக்குறாங்க. ஆனா கண்ணில் படாத மாதிரி இவங்க விவரமா ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. அவனுங்க கன்னை வச்சு இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிலாம் பாக்குறாங்க. அப்பயும் எந்த சவுண்டும் வரல. அதனால அவனுங்க இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப அகஸ்டியனும் ஒய்ஃபும் பேசிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நீங்க நிறைய தப்பு பண்ணிருக்கீங்கல்ல, இதுக்கு என்னைக்காவது பாவ மன்னிப்புலாம் கேட்டிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. கேட்டதில்ல, ஏன் இதெல்லாம் கேட்கறன்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன்ற மாதிரி ஒய்ஃபு சொல்றாங்க. ஆனா நம்ம தப்பு பண்றது ஒய்ஃப்க்கு பிடிக்கலன்றது இவருக்கு புரிஞ்சிருது. இவங்க 4 பேருமே ஒரு குகைக்குள்ள தான் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா. இப்ப 3 கழுத புலி இந்த இடத்துக்கு வருது. இது கழுத புலியோட குகைன்றது இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது. இவங்க ஏறி தான் இந்த குகையை விட்டு வெளியே போக முடியும். இதை மீறி எப்படி ஏறுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹீரோ அது 3ஐயும் தடுக்கிற மாதிரி நெருப்பெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தங்களா போங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவங்க 3 பேர் போயிடுறாங்க. இப்ப ஹீரோ போய் ஆகணும். ஹீரோ நெருப்பை காட்டிக்கிட்டே வேகமா அதுல ஏறுறாரு. நல்ல வேலையா இவர் தப்பிச்சிடுறாரு. ஜஸ்ட் மிஸ்ல இவங்க 4 பேருமே அங்க
அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. ஏறக்குறைய இவங்க ஊர்கிட்டயே வந்துடுறாங்க. அவங்க மாமாவெல்லாம் தேட மாட்டாங்க, இவங்க 3 பேர் மட்டும் தான் தேடுவாங்க. மாமா இருக்கார்ல, நான் முதல்ல ஊருக்கு போறேன், நிலவரத்தை சொல்றேன், நீங்க இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே மாமா சொன்ன இடத்துல வெயிட் பண்ணலாம் நடக்கிறாங்க. அப்ப குணா மட்டும் கொஞ்சம் பின்னாடி நடந்துட்டு இருக்காரு. அப்ப ஆளுங்க குணாவை பார்த்து அட்டாக்லாம் பண்றாங்க. இவன் இருக்கானா பக்கத்துல தான் அவங்களும் இருக்கணும்ன்ற மாதிரிலாம் இவனை டார்ச்சர் பண்றாங்க. குணா வலியால கத்துறாரு பாத்தீங்களா, இந்த சவுண்ட் ஹீரோக்கும் வீராக்கும் கேக்குது. எங்க இருந்து கத்துறான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இருக்கிற இடமும் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த இடத்துக்கு போலான்னு முடிவு பண்றாங்க. ஆனா ஹீரோ இந்த நாயை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. நீ தான் உன்னை இதுக்கப்புறம் காப்பாத்திக்கணும், எங்கேயாவது போய் பத்திரமா இருன்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறாரு. இப்ப இவங்க 2 பேர் மட்டும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேரை பார்த்தோன்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க. இப்ப இவங்க 2 பேரையும் போட்டு பயங்கரமா அடிக்கலாம் செய்யறாங்க. இதுதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனா நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப சாக்கோ இருக்காரு பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிலிப்க்கு கால் பண்ணிட்டாரு. அவங்க 3 பேரையும் புடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ அங்கேயே வச்சிரு, நான் உடனே வரேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல விட மாட்டேன்னு சொல்றாங்க. அதை மீறியும் பிலிப் இங்க இருந்து கிளம்புறாரு. அவனுங்க கையெல்லாம் கட்டி வச்சிருந்தாங்கல்ல, ஹீரோ எப்படியோ கழட்டிடுறாரு. இப்ப ஹீரோ இங்க இருக்க ஆளுங்க கூட சண்டை போடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்திடுறாரு. இவங்க 3 பேருமே இங்க இருக்க ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. சாக்கவும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்திக்கிட்டே ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அதை மீறியே இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. இப்போ ஒரு ஃபால்ஸ் கிட்ட வந்துடுறாங்க. மேல இருந்து குதிக்கிறதுக்கு 3 பேருமே பயந்துட்டு இருக்காங்க. குதிச்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி வேற வழி இல்லாம இவங்க 3 பேருமே குதிக்கிறாங்க. ஆனா சாக்கோவும் டீமும் குதிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா கல்லு மேல இடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இவங்க எல்லாருமே இங்கேயே நின்றுறாங்க. இப்ப பிலிப் கிட்ட அவனுங்க தப்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஊருக்கே போயிருப்பாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. சரி நீங்க கிளம்பி ஊருக்கு வாங்க, பாத்துக்கலான்ற மாதிரி பிலிப் சொல்றாரு. அவனுங்க இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணாங்கல்ல, அதுல குணாவோட கால்ல ஒரு புல்லட் பட்டுரும். இப்ப மாமாவை பாத்துடுறாங்க. எப்படியோ ஊருக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா மாமா இருக்கார்ல, ஊர்ல கூட உங்களை பத்தி சொல்லி வச்சிருக்காங்கடா, எப்படியோ அமிக்கிடுவாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. அகஸ்டியனோ ஒய்ஃப் சொன்னதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப சர்ச்சுக்கு வந்து பிரேயர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஃபாதரை பார்த்து பாவ மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு பிலிப்பையும் ஆளுங்களையும் காட்டுறாங்க. இப்ப பிலிப் இருக்கார்ல, இந்த ஏரியா எந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி ஒரு கடையில விசாரிக்கிறாரு. அந்த இடத்துல தான் ஹீரோவோட அம்மா இருக்காங்க. அங்கதான் போறீங்களா, எனக்கு அந்த இடம் தெரியும்ன்ற மாதிரி இவங்க வழியெல்லாம் சொல்றாங்க. இப்ப இவருமே அந்த இடத்துக்கு போலான்னு நினைக்கிறாரு. அம்மா மூக்குல ஒரு வளையத்தை கவனிச்சிருப்பாரு. அதே வளையம் ஹீரோவோட மூக்குலயும் இருக்கும். சோ ஹீரோவோட அம்மாவா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. திரும்பி அந்த கடைக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி வந்து பார்க்கும்போது அம்மா இல்ல. சரி கிளம்புவோன்ற மாதிரி இவரும் வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. பிலிப்பு கொல்றதுக்காக போயிருக்கிறது அகஸ்டியனுக்கு தெரிய வந்துருது. அகஸ்டியன் இதுக்கப்புறம் தப்பெல்லாம் பண்ண வேணாம்னு நினைக்கிறாரு. இப்ப பிலிப்க்கு கால் பண்ணி கிளம்பி வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிலிப்பும் சரி சரின்ற மாதிரிலாம் பேசி காலை கட் பண்ணிடுறாரு. என்னால கண்டிப்பா திரும்பி போக முடியாது, என் கைதான் போயிருக்கு, சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பழி வாங்கிட்டு தான் வருவேன், நீ வேணா கிளம்பிக்கோ சாக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்களுக்காக நானும் இங்க இருக்கன்ற மாதிரி சாக்கோ சொல்லிட்டாரு. ஆளுங்கெல்லாம் சேர்ந்து எப்படியாவது அவங்க 4 பேரோட கதையை முடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. 4 பேருமே வாழை தோட்டத்துல தான் பதுங்கி இருப்பாங்க. இடத்த சொன்னா கூட போதும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால இன்ஸ்பெக்டர் இங்கதான் பதுங்கி இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் அந்த 4 பேரை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. இன்ஸ்பெக்டர் இடத்த சொல்லிட்டாரு, எப்பனாலும் அவங்க வரலாம், எப்படியாவது தப்பிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த சமயம் பிலிப்பும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கதான் ஒளிஞ்சிருக்கீங்கன்னு தெரியும், ஒழுங்கு மரியாதையை வெளியே வந்துருங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோவும் டீமும் வரமாட்டாங்க. இப்போ வருவீங்க பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அம்மாவை இந்த இடத்துக்கு இழுத்துட்டு வராங்க. நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, உன் அம்மாவோட கதையை முடிச்சிருவோன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. எனக்கு என்ன ஆனாலும் சரி வராது அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அம்மாவை காப்பாத்தணுன்ற மாதிரி பையன் வெளியே வரலாம்னு நினைக்கிறது. அதுக்குள்ள அம்மா இருக்காங்கல்ல, தடுத்து இவங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அம்மா பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல ஆளுங்க இருக்காங்கல்ல, அம்மாவை அடிச்சு காயப்படுத்திடுறாங்க. இத பாக்குற ஹீரோவும் வேகமா இந்த இடத்துக்கு வராரு. அம்மா யானையை நோக்கி குண்டை வீசுனாங்கல்ல, அதே மாதிரிதான் வீச போறேன்ற மாதிரி அம்மாக்கு சிக்னல் கொடுக்கறாரு. அம்மா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப குண்டு வந்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு விலகுறாங்க. ஆளுங்க சுதாரிச்சு தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஆளுங்களுக்கு பயங்கரமா காயம்லாம் ஏற்படுது. இப்ப அம்மாவும் கையில இருந்து குண்டை வாங்கிடுறாங்க. தூக்கி தூக்கி எறிறாங்க. இந்த மாதிரி தூக்கி எறியறதுல அவனுங்கள்ல நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. மீதி கொஞ்சம் ஆட்களும் வீக் ஆயிடுறாங்க. வீக்கான கேப்ல ஹீரோவும் டீமும் சேர்ந்த மாதிரி அந்த கேங்கு கூட சண்டை போடுறாங்க. இப்ப பயங்கரமா இந்த இடத்துல சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பிலிப்பை லாக் பண்ணிடுறாரு. கழுத்துல ஒரு கயிறை மாட்டிடுறாரு. இப்ப தூக்குல தொங்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இவர் நினைச்சா அவரோட கதையை முடிச்சிடலாம். ஆனா ஹீரோ இருக்கார்ல, ஒரு ஸ்டேஜ்ல அவரை கீழே விட்டுறாரு. இந்த விஷயத்தை இதோட விட்டுரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லாமையே ஹீரோ வார்னிங் தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே சில நாட்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. குணா இருக்கார்ல, எல்லாருமே வாங்கன்னு கூப்பிடுறாரு. இப்ப ஹீரோவும் ஃபேமிலியும் வேகமா பாக்குறதுக்காக வராங்க. ஆக்சுவலா அந்த நாய் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. அந்த நாய் இப்ப நிறைய குட்டிலாம் போட்டிருக்கு. அதை பார்த்து இவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க.
ஆக்சுவலா ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோ எங்கன்ற மாதிரி அந்த நாய் பயங்கரமா தேடி இருக்கும். டிராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இப்ப அகஸ்டியன் பொண்ணு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுறா. இவ ஒரு நாய் வளர்த்திருப்பா. மேக்ஸ் எங்கன்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட கேக்குறா. அந்த நாயே இவர் சாவடிக்க சொல்லியிருப்பாரு. இப்ப பொண்ணுக்கு என்ன சொல்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, இங்க போய் பாரு இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப பொண்ணுமே அந்த மேக்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கா. சாவடிக்காததை பத்தி என்கிட்ட கூட சொல்லியான்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. சொன்னா நீங்க சாவடிச்சிருவீங்களோன்ற பயத்துல தான் சொல்லாம இருந்தன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. அம்மா எப்படியாவது அந்த டாக்குமெண்ட்டை வாங்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா, இப்ப காசெல்லாம் சேர்த்துடுறாங்க. இப்ப அவர்கிட்ட கொடுத்து டாக்குமெண்ட்டை கையில வாங்கிடுறாங்க. அதே சமயம் ஹீரோ காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சிடுறாரு. இப்ப வெளியூருக்கு வேலைக்காக போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.